அது எப்படி நாங்க அவ்வளவு சுத்தி சுத்தி வந்தாலும் எங்களை மட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டு நல்லா பணக்கார பசங்களை பார்த்து லவ் பண்றீங்க? ஏன் எங்களையெல்லாம் பார்த்தா உன் கணக்கு கிணக்கு கூமுட்ட மாதிரி தெரியுதோ? சீ, நீ பண்ணதெல்லாம் ஒரு லவ்வா? உன் லவ்வ தூக்கி போய் குப்பில போடு. நீ உண்மையாவே லவ் பண்ணிருந்தா இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நீ செஞ்சிருக்க மாட்ட. ஏய், நீ என்ன சொன்னாலும் எனக்கு பிடிச்சது எனக்கு மட்டும் தான் சொந்தம். சும்மா நெய்ய நெய்ய பேசிட்டு இருக்காத. உன்னை பேச விட்டதே தப்பு. இங்கே இருந்தா அவளுக்கு கவனமா பாத்துக்க. என்ன, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஓகேண்ணே, நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. கடவுளே, நான் இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறேன்? ஏமா ஏமா, என்னமா அந்த முண்டக்கணி இன்னும் காணோம்? இன்னும் எந்திரிக்காம இருக்கா? எப்படி மேல இவ கூட எல்லாம் இருக்க? எப்பவும் இப்படிதான் இருப்பாளா? அவ அப்படிதான் மக்கா இருப்பா. அவ இஷ்டத்துக்கு எந்திரிச்சு வருவா, பொங்குவா, திங்குவா, மறுபடியும் போய் ரூமுக்கு சேர்ந்துப்பா. அவ இஷ்டத்துக்கு இங்க இருக்கிறது இது நான் அப்பா வீடு கிடையாது. அவளை நான் போய் எழுப்புறேன். வேண்ட விட்டுடி, அவளா எந்திரிச்சு வந்துருவா. நீ வாயை மூடிட்டு வாமா. நீ இப்படி பயந்து பயந்து இருக்கிறதுனால தான் அவ அப்படியே ஆட்டம் கட்டிட்டு தெரியா. அவளை எப்படி எழுப்புறேன்னு மட்டும் பாரு. கடவுளே, இவங்க 2 பேரும் எதுக்கு இங்க வந்தாங்க? நிச்சயமா தங்கச்சி, எதுக்கு 2 பேரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? வேண்டுதல், அதுக்குதான் வந்து நின்னுட்டு இருக்கோம். மூஞ்சே படுறா, உன் பொண்டாட்டி எழுப்ப வந்திருக்கோம். ஏய் அறிவு கட்டுவனே, மடச்சாம்பிராணி. என்னது மடச்சம்பிரணியா? ஏமா காலையில என்ன புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க? பரவு, ஒண்ணு பேசாம அவளே யாரா புடிச்சு ஏச முடியும்? 10 மணி ஆனாலும் இப்படி தூங்கிட்டு இருக்கா. எடுத்து வீட்டு வேலை செய்ய சொல்லாம இப்படி அவளுக்கு சேவை செஞ்சு கிடக்க. மானம் கெட்டவனே, இங்க பாரு, உன் பொண்டாட்டிய நீயா எழுப்புறேன் இல்ல நான் எழுப்பட்டுமா? என்னது, அவன் எழுப்ப போறீங்களா? வேண்டாம், சொன்ன கேளுங்க, அவளே எந்திரிச்சு வந்துருவா. பாத்தியமா எப்படி நின்னு பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிட்டு கிடக்கானு? இவன் பேச்சு என்னமா கேக்குறது? நானே போய் எழுப்பி விடுறேன். நீலுமா வேண்டாம், சொன்னா கேளு. வாய மூடிட்டு ஓரமா நின்னு நடக்கிறது மட்டும் வேடிக்கை பாருன்னு. ஏய் எந்திரிடி, எந்திரின்னு சொன்னேன். தங்கச்சி, இதுக்குதான் சொன்னேன் எழுப்பாதீங்க எழுப்பாதீங்கன்னு. இப்படி எழுப்ப போய் எவ்வளவு தடவை மிதி வாங்கிருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். சொன்ன பேச்சு கேட்டேலா? என்ன சொல்ற? உன்னைய சேர்ந்து மிதிச்சிருக்காளா? ஆமாமா, ஒவ்வொரு தடவையும் பொண்டாட்டி போய் எழுப்பலன்னு சொல்லி அனுப்புவீங்கள. அப்ப வந்து நான் இப்படிதாம்மா ஒவ்வொரு தடவையும் சமட்டு வாங்கிட்டு கீழே கிடப்பேன். ஐயோ, எவ்வளவு தடவை குறுக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? அட பாவி சண்டாளா, இவ்வளவு நேரம் சொல்லாம இருந்திருக்க. இவள என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. ஐயமா வேண்டாமா, தயவு செஞ்சு சும்மா இருந்திருக்குமா. அவளா எந்திரிச்சு வந்துருவா. யார் இது காலையிலே காதுகிட்டு வந்து நெகி நெகின்னு கத்திட்டு இருக்காங்க? எழுந்திருச்சுட்டாளையா, எழுந்திருச்சுட்டாளையா. மாமா இங்கதான் இருக்கீங்களா? போங்க மாமா, போய் ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வாங்க. ஏல, அவ சொன்ன பேச்சு கேட்டுட்டு இப்ப நீ என்னச்சி காஃபி போட போன, உன்னை செருப்பு கொண்டு அடிப்பேன். ஐயோ, ஏன் உங்க மாமா கீழே விழுந்து கிடக்காவோ? அவ எதுக்கு கீழே விழுந்து கிடக்கான்னு உனக்கு தெரியாது. என்னடி நடிக்கிறியா? நீ தானடி அவ மூஞ்சில ஒரு சம்பி சம்பி கீழே தள்ளிவிட்ட. என்னத்த சொல்றீங்க? நானா தள்ளிவிட்டேன்? ஆமாடி, நீதான் தள்ளிவிட்ட. என்ன மாமா சொல்றீங்க? நான் எதுக்கு மாமா உங்க தங்கச்சியை சம்பி தள்ளிவிட போறேன்? 10 மணி ஆனாலும் எந்திரிக்கலன்னு எழுப்பி விட வந்தவளே, வாயிலேயே சம்பி தள்ளிவிட்டு இருக்க. வாய்க்கு சம்பிட்டினா? சம்பி கீழே தள்ளது இல்லாம கக்கபக்க கக்கபக்க சிரிச்சிட்டு இருக்க. வந்த இருடி முன்ன. அடியே முண்டக்கணி. எவ என்ன எழுந்திருச்சு நிக்கா? மிதிச்ச மிதி பத்தலையோ? அடியே, என்ன தைரியம் இருந்தா உன்னை எழுப்ப வந்த என்ன உதச்சிருக்க? எங்களுக்கு மினி எங்க அண்ணனை சேர்ந்து உதச்சிருக்க. என்னடி நினைச்சிருக்க உன் மனசுல? இங்க பாருங்க, சும்மா சும்மா என் மேல சொல்லாதீங்க. நான் ஒண்ணும் வேணும்னு ஒதுக்கலையே, ஏதோ தெரியாம காலப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். தெரிஞ்சு தெரியாம பட்டுச்சுன்னு சொல்லாதடி, தெரிஞ்சுதான் பட்டுச்சுன்னு சொல்லு. ஏய் ஆமாடி, தெரிஞ்சுதான் பட்டுச்சு. என்னடி பண்ண போற? ஆளும் மூஞ்சி முகரக்கட்டையை பாரு, வாய பாரு வாய. இதுன்னு வாயா இல்ல வடச்சட்டியா? எவ்வளவு நீளமா கிடக்கு. மேக்க கொஞ்சம் கிழக்க கொஞ்சம் இழுத்துட்டு போயில கிடக்கு. ஒரு 100 வடை பிடிக்க போல இந்த வாய்க்குள்ள. இதெல்லாம் ஒரு மூஞ்சி அடி. உன் மூஞ்சி இருக்குல்ல மூஞ்சி, அது போன வாரம் வச்ச பழைய கஞ்சி மாதிரி இருக்குடி, கஞ்சி மாதிரி. உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ஆனா நீ வில்லி மாதிரி பேசுற பாத்தியா? என்னல உன் பொண்டாட்டி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க, நீ வாய் பழந்துட்டு பாத்துட்டு இருக்க. நான் அப்பவே சொன்னேன் எழுப்பாதீங்க எழுப்பாதீங்கன்ட்டு. எழுப்பு விட்டுட்டு இப்ப என்ன புடிச்சு போத்து விடுறாங்களே. நான் ஏதாச்சும் சொல்றதுக்கு போனா என்ன செருப்பு கொண்டு அடிப்பாளு. மேனஹா என்ன? ஐயோ, இந்த முறை முறைக்கால நான் என்ன பண்ணுவேன் கடவுளே. ஒண்ணு சிலுக்குட்டி, உங்களுக்கு டீ போட்டு வரட்டுமா இல்ல காஃபி போட்டு வரட்டுமா? என்னமா எப்படி இருக்கா? இவன் பொண்டாட்டி பார்த்தா என்ன வாயா இல்ல வளசட்டியான்னு கேட்கான்னு, இவன் பார்த்தா என்னன்னு கேட்கறது விட்டுட்டு இவனுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமான்னு கேட்டு குஞ்சிட்டு கிடக்கான். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏட்டி நீ வா, நம்ம இங்க இருந்து போலாம், நம்ம வெளியே போய் பேசுவேன்னு. நீ போ, நான் வந்து தொலைறேன். போ, போய் ஒரு கப் டீ போடு, வர. சரி சிலுக்குட்டி, நான் போய் டீ போடுறேன். என்னடி நின்னு முறைக்க? வாங்கினது பத்திரியோ? ஏறி வாயில முதிச்சிருவேன். மரியாதையா போயிடு. யார் வீட்டுக்கு வந்து யாருக்கிட்ட யார் பன்னாட்டு பண்றது? நீ ஏன் கால்கிட்ட இருக்க எனக்கு தெரிஞ்சுதாடி வதச்ச. என்னடி சொல்ற? ஆமாடி, நீதான் என் கால்கிட்ட இருக்க தெரிஞ்சுதா வாயில ஒரு குத்து விட்ட. எப்படி அடி செமையா இருந்துச்சா?
அடியே ஆணவத்திலேயே திருட, உன் ஆணவத்துக்கு ஆப்பு வைக்காம இங்க இருந்து நான் போக மாட்டேடி. நல்ல சிங்க மாதிரி இருந்த எங்க அண்ணனை பூனை மாதிரி மாத்தி வச்சிருக்க நீ. அவன் கையால உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி வைக்கல. என் பேரு நீலாம்பரி கிடையாதுடி. நீ நீலாம்பரியோ இல்ல பக்கத்து அம்மன் கோயில இருக்கிற சூலாம்பரியோ ஏதோ ஒண்ணு, எனக்கு என்ன. நீ இப்ப இந்த ரூமை விட்டு கிளம்பு, நான் ஒரு போன் பேசிட்டு வரேன். பேசுடி பேசு. உன் திமிர அடக்கிட்டு தான் நான் இங்க இருந்து போக போறேன். எப்படி என் வாயில மிதிச்சு தள்ளியோ அதே மாதிரி உன் வாயில நான் மிதிச்சு இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே அனுப்புனா இல்லையோன்னு மட்டும் பாரு. யாருக்கிட்ட ஆளை பாரு, ஆளை வந்துட்டா காலையிலேயே. ஹலோ சொல்லுமா, என்னமா காலையிலே போன் போட்டிருக்க? எட்டி அம்மக்கா, உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்குல்ல, பேக தூக்கிட்டு கிளம்பிட்டு வாடி. ஆமாமா, இந்த 3 நாள் தான் நம்ம போட்டு சவால ஜெயிக்க போறோம். அப்புறம் பாரு, உன் மருமவ மூஞ்சி எடுத்துட்டு போய் எங்க வச்சிருக்கான்னு நானும் பார்க்க காத்துட்டு இருக்கேன். நேத்து பிரியா போன் பண்ணிருந்தாமா, அந்த பொண்ணு அனிதாவை பிரியா கடத்திட்டாமே. எப்பா பார்க்க ஆளு கூமுட்ட மாதிரி இருக்கா, கடத்துற வேலையெல்லாம் செய்யறாள. நாம நினைச்ச மாதிரி இவ சாதாரண பொம்பளை கிடையாது. என்ன மக்கா சொல்ற? ஆமாமா, அந்த பொண்ணு அனிதாவை கடத்திட்டோம் இல்ல. ஆமா, இந்த விஷயத்த பிரியா உங்ககிட்ட சொல்லியோ? இல்ல மக்கா, பிரியா என்கிட்ட ஒண்ணும் சொல்ல. அந்த பையன் கார்த்திக் வந்திருக்கல, அவன் கூட தான் எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு கிடக்கா, அதனால சொல்லன்னு நினைக்கிறேன். சரிம்மா, இந்த விஷயத்த பத்தி நம்ம வீட்டுக்கு வந்து பேசலன்னு. சரி, நான் வீட்டு வேலையில முடிச்சுட்டு கிளம்பி வரேன்னு. சரி மக்கா. ஆமா, உங்க மாமியாரும் உன் நாத்தனாரையில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் நாத்தனாரா? அவ கிடக்கா என் வென்று. ஏதோ பெரிய வில்லி மாதிரி ஆட்ட போட்டுட்டு கிடக்கா. ஆனா அவளுக்கு தெரியாது நான் எப்பேற்பட்ட வில்லின்னு. சரிடி, திட்டாத விட போனா போட்டும். சரி, சாயந்தரம் வரும்போது அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுன்னு. யாரு? அதுங்களையாவ கூட்டிட்டு வரா? அதுங்க தான் ஒண்ணு வர தேவையில்ல. அது கல்யாணம் தனிக்கு வந்தா போதும், நான் இப்ப கிளம்பி வரேன். சரி மக்கா, நீ எதை பண்ண, எனக்கு வேலை இருக்கேன்னு நான் போன் வைக்க. சரிம்மா வெயி. என்ன திமிருந்தா நாங்க பேசுனது ஒட்டு கேட்டுட்டு என் கண்ணி கறிக்கிட்டு போட்டு கொடுப்பேன்னு சொல்லுவா. அதனால நான் வாயில ஒரு குத்து விட்டேன். யாருக்கிட்ட? என் வீட்டுக்கு வந்து எனக்கே அதிகாரம் பண்றான். நான் நினைச்ச மாதிரி நீ கூமட்ட கிடையாதுடி, நீ சரியான வில்லிதான். உனக்கு இருக்கு இருடி, நீ ஆளை கடத்துற அளவுக்கு போறேன்னா நீ எப்பேற்பட்ட ஆளா இருப்ப. இவ்வளவு நாளா நான் என் ஆட்டத்தையே ஸ்டார்ட் பண்ணலடி. மவள, நீ கல்யாணம் முடிச்சிட்டு வா, அப்புறம்தான் காட்ட போற எப்படி விளையாடுறதுன்னு. என்ன 1/2 லிட்டர் பால் பாக்கெட் கொடுங்க. சரிம்மா, தாரே இரு. ஹாய் சோனி. ஹே ஹாய் மோனி, நீ என்ன இங்க? சும்மாதான் அப்படியே ஒரு வாக் போலன்னு வந்தேன். அம்மா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, பால் பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க எங்க அம்மா, அதான் கடைக்கு வந்தேன். ஆமா, நீ என்கிட்ட லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காரதானே சொன்ன. இன்னைக்கு நான் கிளாஸ்ல உன்னை தேடினேன், ஆளை காணோம். எப்படி இருப்ப? ஏன்னா நான் இன்னைக்கு கிளாஸுக்கு வரலையே. ஆமாவா, ஏன் வரல? எங்க அண்ணன் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க, சும்மா அப்ப கூட வெளியே போலான்ட்டு நான் கிளாஸுக்கு வரலப்பா. ஓகே ஓகே, சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்னு. அட நம்ம ஆளு, இவ எதுக்கு இந்த பொண்ணு கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கா? ஒருவேளை ஃப்ரெண்டா இருப்பாளோ? சரியான பைத்தியக்காரனுமா, காதுகிட்டயே வந்து ஹார்ன் பண்ணுவானுங்க. ஒச்சோ இவங்களா? என்ன பார்த்த உடனே அந்த பக்கம் திரும்பிட்டா? ஏமா சோனி, இந்தம்மா பால் பாக்கெட். கொடுங்கண்ணே, ரூபாய் அம்மா தருவாங்க என்ன? ஓஹோ, மேடம் பால் வாங்க வந்திருக்காங்களா? சரிப்பா, நான் கிளம்புறேன்னு. அம்மா நீ டெய்லி காலையில எப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வருவ? நான் மார்னிங் 8:30 பஸ்ஸுக்கு போயிடுவேன். கிளாஸ் 10 மணிக்கு இல்ல, நீ ஏன் அவ்வளவு சீக்கிரமா கிளம்புற? ஆமாப்பா, டைம் ஆக ஆக பஸ் ரஷ் ஆயிடல, அதான் நான் சீக்கிரமாவே கிளம்பிடுவேன். ஓ அதனாலவா? சரி சரி சரிப்பா, நான் கிளம்புறேன். பாய். ஓகே பாய், நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இவன் எதுக்கு பைக்ல நின்று எப்படி பாத்துட்டு இருக்கான்? கடைக்கு வந்தானா இல்ல நம்மள பார்த்து பைக் நிறுத்தினானா தெரியலையே. கடைக்கு வந்திருந்து நேரத்துக்கு கடைக்கு இறங்கி போயிருப்பானே. ஏப்பா, இவளை தாண்டி வரதுக்குள்ள என்ன பயமா இருக்கு. இறங்கி திரும்பி பாப்பாளான்னு பாப்போம். பைக் சவுண்ட் காணோம், ஆளு போயிட்டாரான்னு பாப்போம். ஐயோ, பைக் விட்டு இறங்கி நம்மளே பாத்துட்டு இருக்கான். ஏ பாத்துட்டா. ஐயோ, எப்படி இருந்தேன்னு எப்படி மாத்திட்டு இருக்காளே. இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல. எட்டி சோனி சத்யா, எட்டினா காபி குடிக்க வாங்க. எட்டி காது கேக்கா, எவ்வளவு நேரமா உட்கார்ந்து கத்திட்டு கிடக்க. சீ, இவங்க இந்த ரூம்ல உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு கிடக்காங்க? எட்டினா வரீங்களா இல்ல வாரில தூக்கிட்டு வரட்டா? ஏமா Dress மாத்திட்டு வரக்கு நேரம் ஆகும்ல, அதுக்கு ஏன் இப்படி உட்கார்ந்து ஆடிட்டு கிடக்க? அழைச்சு கிடக்கனா? அடியே, காபி போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? காபி ஆயிடாதடி, உட்கார்ந்துட்டு அவ்வளவு நேரமா கத்திட்டு கிடக்க, என்னன்னு கேக்குறது இல்ல? அவங்க போய் தொலைஞ்சா, இன்னும் அவளை வேற வெத்தலை பார்க்க வச்சு அழைக்கணுமோ? வருவேன், அவ இப்பதான் தலையை சீவி சிங்காச்சிட்டு கிடக்கா. எனக்கு காப்பியை கொண்டாமா. எட்டி சோனி, சீக்கிரமா வாடி, காப்பி ஆறிடும். வாருமா, யாமா திமிரு பிடி சொல்லுங்க. இவங்களுக்கு காப்பி செஞ்சு கொடுக்கறது இல்லாம நாம உட்காந்துட்டு தாங்க வேண்டியதா இருக்கு. ஜமா, அந்த எரும மாடு வரலாம், அவளை மட்டும் திட்டு. அது இருக்குமா? அவளுங்கன்னு சொல்லி என்ன சேர்ந்து திட்டுற? ஆமா, நீ ரொம்ப ஒழுக்கம். கூப்பிடறதுக்கு முன்னே நீ வந்து காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க. சீக்கிரமா காஃபி குடிச்சிட்டு எந்திரிச்சு போடி. காஃபியை கொண்டாமா. வந்துட்டியாமா தாயே, உன் முடி அலங்காரத்தி எல்லாத்தையும் முடிச்சிட்டியாமா? இந்த கொண்டைய போட்டிருக்க நேரம். எட்டி ரொம்ப நீட்டாத என்ன? எப்பவும் போல இந்த சட்டையை கவுத்து போட்ட மாதிரி கவுத்து போட்டு வந்திருக்க. இது நல்லாவா இருக்கு? அது சும்மா என்ன மாதிரி ஃப்ரீ ஹேர்ஸ் விட்டுலாம். ஆமா, நீ ஃப்ரீ ஹேர்ஸ் விட்டு கிழிச்ச. உன் மண்டைய பாரு, பங்களா நாய் மாதிரி நல்லா முசு முசுன்னு இருக்கு. நீ என்ன சொல்றியோ? எட்டி, இந்த நாய் பேயின்னு கேக்குறதெல்லாம் வச்சுட்ட பல கட்டி கையில கொடுத்துருவ பாத்துக்கோ. எங்க நீ பண்ணி பாரு, கண்ணாடியோட கண்ணை நோண்டி கையில கொடுத்துருவ. போது, வாய் மூடிட்டு இருங்கடி.
4 பேர் கேட்டா என்னை தாடி சிரிச்சு துப்பாளுங்க. புள்ளிங்க வச்சிருக்கிற லட்சத்தை பாருங்க. வாயை மூடிட்டு கொடுத்தத 2 பேர் குடிச்சிட்டு எந்திரிச்சு போய் வேலை பாருங்க. ஃப்ரெண்டுமா ஃப்ரெண்டு, நான் உள்ள ரூம்ல போய் பேசுறேன்னு. காப்பி குடிச்சிட்டியா? ஆமா ஃபுல்லா குடிச்சிட்டேன், நான் போறேன்னு. சரி போ. ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசும்போதெல்லாம் முன்னாடி உட்காந்து பேசுவாளே, என்ன புதுசா எந்திரிச்சு போய் ரூம்ல உட்காந்து பேச போறா? ஏட்டி மக்கா, காப்பி நல்லா இருக்கடி? சூப்பரா இருக்குமா. சரி மக்கா, சூடு ஆறதுக்குள்ள குடிச்சிரேன்னு. சரிமா. என்ன நாள்முடி நல்லா டிப்டாப்பா ரெடி ஆயிட்டு வந்திருக்கீங்க? டியூட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சின்ன பொண்ணு, அதான். எனக்கா டியூட்டியா? ஆமா அர்ஜுன், சின்ன பொண்ணு வேலை கொடுத்திருக்கல, அதான் டியூட்டின்னு சொன்னேன். என்னத்துக்கா ஏபி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்கீங்க? அர்ஜுன், அங்க அங்க போற பாரு, ட்ரெஸ் அவன் தான் அர்ஜுன் அன்னைக்கு கட்டினது. ஓ இவனை நானும் பாத்துருக்கேன் அர்ஜுன். பிரியா கிட்ட நின்று பேசிட்டு இருந்தா அன்னைக்கு. இவன் பேசிட்டு இருந்தது நானும் ரெக்கார்ட் பண்ணி வச்சேன், எதுக்காச்சும் தேவைப்படுவான்னு. அது இவன் தானா? அண்ணி கட்டணம் தான் யாரும் தெரிஞ்சிருச்சுல, வாங்க நீ இப்பவே போய் கேட்கலாம் அனிதா எங்க வச்சிருக்கான்னு. வேண்டாம் அர்ஜுன், அவசரப்படாதீங்க, இருங்க. என்னன்னு சொல்றீங்க? ஆமா அர்ஜுன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாலுமுடி, அவன் அனிதாவை கடத்தின அந்த வீடு எங்க இருக்கு? சின்ன பொண்ணு, அந்த மரத்துக்கு பின்னாடி ப்ளூ கலர் ஷீட் போட்ட மாதிரி ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடு தான் சின்ன பொண்ணு. என்ன அர்ஜுன் ஏன் இருக்க? என்னாலதான் அந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கா. எனக்காக அவ ஃபேமிலியை விட்டுட்டு வந்தா, இப்போ இவங்க கிட்ட மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கா. இப்போ அவ எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியக்கா. பாவக்கா அந்த பொண்ணு. வருத்தப்படாதீங்க அர்ஜுன், இப்பவே நம்ம போகும்போது அனிதா கையோட கூட்டிட்டு போயிடலன்னு. என்ன சொல்றீங்க நீ? உண்மையாவா? ஆனா அந்த ஆளுக்கிட்ட கேட்கறது வேணாம்னு சொன்னீங்க. ஆமா அர்ஜுன், அந்த ஆளுக்கிட்ட கேட்க வேண்டாம்னு சொன்னேன், ஏன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நாலுமுடி சொல்லி சின்ன பொண்ணு. ஏக்கா, அனிதாவை வச்சிருக்கிற இடத்த நீங்களும் அப்புறம் ராணிக்க மட்டும் தான் பாத்தீங்க. உள்ள எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஐயோ, அது எங்களுக்கு சரியா தெரியல சின்ன பொண்ணு. எங்கனால அனிதா மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுச்சு, உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கவனிக்க முடியல சின்ன பொண்ணு. அண்ணி எவ்வளவு பேர் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க. வாங்க நீ போய் கூட்டிட்டு வந்துருவோம். சரி அர்ஜுன், வாங்க போவோம். அர்ஜுன் சார், எங்க இருக்கீங்க? எனக்கு உங்களை பார்க்கணும். ஏய் நெய்யும் அழுதுட்டே இருக்காது, கொஞ்சம் வாய் மூடிட்டு உட்காரு. யாரா இருப்பாங்க? அண்ணா இப்பதானே வெளியே போனாங்க. சரி யாரும் கதவு திறந்து பாப்போம். அண்ணி சீக்கிரம் உள்ள வாங்க. அனிதா, என்ன சின்ன பொண்ணு நீயும் சேர்ந்து அழுதுட்டு இருக்க? சீக்கிரமா கட்டில அவுத்து விடு சின்ன பொண்ணு, வந்துட்டு போறான். அண்ணி சீக்கிரமா அவுத்து விடுங்க, கிளம்புவோம். என்ன திமிருந்தா ஏன் ஆளை கட்டிட்டு வந்திருக்கீங்க? சீக்கிரம் சின்ன பொண்ணு. அனிதா அழுகாதமா, நாங்க தான் வந்துட்டோம் இல்ல, உன்னை நாங்க கூட்டிட்டு போயிருவோம். என்னப்பா தம்பி, கண்ணாடியில எடுத்து வச்சிருக்க? வீட்டுல இருக்கிறதெல்லாம் நல்லா கிளியரா தெரியும் இல்ல, அதனாலதான் எடுத்து வச்சிருப்பாங்க. என்ன முடிக்கிறீங்க? பயந்துட்டீங்களா? சும்மா தமாஷ் பண்ண. மாமா, சின்ன பொண்ணு அப்புறம் அர்ஜுன் யாரும் வீட்ல இல்லையா? எல்லாம் எங்க போயிட்டாங்க? ஒண்ணும் இல்லமா, கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க. அவளை சொல்லி வீட்டை விட்டு வெளியே போயிருக்கல. ஏமா ஏமா என்ன சொல்லுமாக்கா? ஏமா அர்ஜுன் சொல்லிட்டு போயிருக்கா, அம்மாவோட பழைய தாலி போட்டு பிரியாக்கு புது தாலி வாங்கலான்னு. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியே சொன்னேன் மாமா. சரிப்பா வாங்கிடுவேன்னு. ஆனா அந்த தாலி மேல இருக்கிற ரூம்ல இருக்கு. பரவாயில்லமா, அந்த ரூமோட கீ அப்புறம் லாக்கரோட பின்ன அர்ஜுன் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான், நான் எடுத்து தரேன். ஆமா மாமா, வாங்க மாமா, அப்படியே இப்பவே போய் எடுத்துட்டு வந்துடலாம். எனக்கும் அத்தையோட தாலி டிசைன் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஓ ஆமாவா, சரி பிரியா எடுத்து தரேன். எம்மா இட்டி மக்கா வாடி. என்னன்னு உன் தங்கச்சி வந்திருக்க? வாமான்னு ஒரு வார்த்தை கூப்பிடாம சும்மா பாத்துட்டு நின்னுட்டு இருக்க. தங்கச்சி மாதிரி இருந்தா வாமான்னு வாய் நிறைய கூப்பிட்டுக்க. நீ இவ கூட சேர்ந்து சதியில பண்ணிட்டு இருக்க. நீ எது தெரியாது நல்லபடி நாச்சு மாதிரி பேசிட்டு இருக்கா. ஒண்ணு இல்லமா, சும்மா ஏதோ நீங்க யோசிச்சுட்டு வந்து பாத்துக்கோ. இன்னுமா தனியா வந்திருக்க? உங்க மாப்பிளையும் மாமியார் கூட்டிட்டு இல்லையா? ஆமாண்ணே, இப்ப நான் மட்டும் தான் வந்தேன். அவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிருக்காவோ. ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் அர்ஜுன மைனியை யாரும் காண வீட்ல? அவங்க 2 பேரும் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்கம்மா. அவங்க என்ன விஷயமா வெளியே போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க எவ்வளவு தேடினாலும் அவளை கண்டுபிடிக்க முடியாது. என்னமா கல்யாணம் பொண்ணு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மீனா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன் பிரியா. ஐயோப்பா என்னமா நடிக்கிறானுங்க. ஏதோ தாலி அது இதுன்னு பேசின மாதிரி காதுல விழுந்துச்சு. என்ன தாலிமா? யார் தாலியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? ஒண்ணு இல்லமக்கா, என் தாலி போட்டு பிரியாக்கு புது தாலி வாங்கலன்னு அர்ஜுன் சொல்லிருக்கானா, அத்தை பெரிய மேல இருக்கிற ரூம் கூட்டிட்டு போற வாமான்னு பேசிட்டு இருந்தா. ஓ ஆமால, அத்தை வாங்க போவோம். அந்த ரூமை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு ஆர்வம். ஏமா வாங்கம்மா போய் பாத்துட்டு வருவோம். சரி மக்கா வா போவோம். ஏமா பிரியா நீ மட்டும் கூட வாயின்னு நேனஹாவோ கார்த்திக் தம்பியும் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கட்டும். சரிங்க அத்தை, வாங்க போவோம். நான் போயிட்டு வரேன்னு இவகிட்ட பார்த்து பேசு, ஏதாச்சும் வளர்கில தொலைச்சிடாத. கண்டுபிடிச்சா முடிஞ்சு அப்புறம். ஓகே யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. போயிட்டு வரேன் மீனஹா, நீ உங்ககிட்ட பேசிட்டு. சரி பிரியா நீ போயிட்டு வா. யப்பா எவ்வளவு பெருசா இருக்கு இந்த ரூம். இந்த லாக்கர் வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ரூமா? அதோ அங்க இருக்கு இல்ல, அது லாக்கர். என்ன பண்ணி யோசிச்சுட்டு இருக்க? தரப்பா. இல்லமா, அர்ஜுன் சொன்ன பின்ன பத்தி. மாமா, ஒரு பின் நம்பர் கவனம் வச்சுக்கிறது தெரியாதா உங்களுக்கு? நீங்களே எப்படிதான் ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களோ? பிரியாக்கன்னு அப்படியே பேசக்கூடாதுமா. நீங்க சும்மா இருங்க அத்தை, இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? பிரியா ரொம்ப பேசாதேனே, எனக்கு பின்னெல்லாம் நல்லாவே கவனம் இருக்கு. நீ வாயை மூடிட்டு வந்து நில்லு. வந்துட்டா பெரிய ஒழுக்க மாதிரி. ஓ இதுதான் பின்னு. யப்பா இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கா.
இவ்வளவு இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எவ்வளவு கோல்டு இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு? இப்படி பார்க்க பாரு முட்டுக்கொண்டு வச்சுட்டு குள்ள சிறுக்கி. ஏமா நீங்க சொன்ன செயின் அங்க இருக்க பாருங்க. ஆமாக்கா, இங்க தான் இருக்கு. இந்த செயின் தான். நாளைக்கு அர்ஜுன் கேட்டா இந்த செயின் எடுத்து கொடுத்துருது. சரிம்மா. ஐயோப்பா பணம்னு சொன்னா பணமும் வாய் பழக்கம்னு சொல்லுவாங்களே, அப்படி வாய் பழந்துட்டு நிக்கா. ஃபர்ஸ்ட் டோர் க்ளோஸ் பண்ணணும். ஏமா சரி நீங்க 2 பேர் கிளம்புங்க, நான் டோர் க்ளோஸ் பண்ணி பாருன்னு. சரிங்கக்கா, பாத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். வா பிரியக்கா போவோம். சரிங்கக்கா வாங்க போவோம். கடவுளே இவ்வளவு சுத்தா. சின்ன பொண்ணு சரியா தான் கண்டுபிடிச்சிருக்கான். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவளை எங்க அம்மா என் தம்பிக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க. பாவம் உண்மை தெரிஞ்சா எவ்வளவுதான் வருத்தப்படுவாங்களா எங்க அம்மா. இந்த மாலையை நம்ம பார்த்தப்பெல்லாம் ஒண்ணு பைக் எடுத்துட்டு தெரு தெருவா சுத்துறான், இல்லைன்னா சும்மா எங்காச்சும் நின்னுட்டு உட்காந்துட்டு கிடப்பான். இவன் இன்னும் வேலைதான் செய்யறான். அப்பா கிட்ட கேட்கலன்னா அப்பா செருப்பு கொண்டு அடிப்பாங்க. கேட்கறதுக்கும் மீட்டர் இல்ல, எப்படி கண்டுபிடிக்கலாம்? எதுக்கு இவ்வளவு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு? என்கிட்ட அவங்க நம்பர் இருக்குல்ல, ஹாய்னு மெசேஜ் பண்ணிடுவோம். அப்புறம் நல்லா பேசி பண்ணிட்டு அவங்க எப்படி என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா அதை பத்தி யோசிப்போம். ஏட்டி சோனி என்னடி பண்ணிட்டு இருக்க? பாத்து தெரியலையா? டைப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏடி அக்கா டைப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி கொஞ்ச நேரம் எந்திரிச்சு போங்கக்கா, நான் கொஞ்ச நேரம் சிஸ்டம் யூஸ் பண்றேன். ஆமாவா மேடமுக்கு என்ன புடிங்கி தள்ளுற வேலை இருக்கு சிஸ்டம்ல? எனக்கு என்ன வேலை இருந்தா உனக்கு ரெடி? வாயை மூடிட்டு இறங்கி வாய்ப்படி. சரி சரி நீ உட்காந்துட்டு சிஸ்டம் பண்ணோண்டு. சரி உன் போன் கூட நான் கொஞ்ச நேரம் போன் பார்த்து கொடுக்க. நான் இதுக்கு ஏன் போன் தரணும்? ஏன் உங்ககிட்ட எனக்கு போன் இல்லையா? போய் அதை யூஸ் பண்ணு. என்கிட்ட போன் இருக்குதா, அது எனக்கு தெரியும். அது சார்ஜ் கார்டு எடுத்து சார்ஜ் போட்டுருக்கேன். அதான் கொஞ்ச நேரம் சிஸ்டம் யூஸ் பண்ணலான்னு வந்தேன். நீ உன் போனை சார்ஜ் போட்டுக்க அப்படின்றதுக்காக என் போன் எல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. ஆமாவா அப்படின்னா என்னால இந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியாது. மூடிட்டு போடி. முடிய விடுடி நாயே, மூடிட்டு எந்திரிச்சு வாடி. எப்ப பார்த்தாலும் நீயும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கோம் மாடி. நீயே வயிறு மேல ஒதுக்கி இன்னைக்கு கொல்ல போறல பாரு. அக்கன்னு கண்ணு விட்டு கண்ணு நோட நீ குத்தி கொல்ல போட மாட்டேங்குது. செவிட்டு உதவி எது எது முடிய கொண்டே விடு. இந்த கிழவி என்னமா குடம்பு கொடுக்குற மருமகளுக்கு? எம்மா 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 ஆரம்பிச்சிட்டாளுங்க. எவ ஆரம்பிச்சிட்டான்னு தெரியல. போன் வருதே. ஹலோ சரிம்மா. சரி 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 வெஜி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? 2 வயசுக்கு வந்து மூகவிங்க கொண்டை பிடிச்சி சண்டை கட்டிட்டு இருக்காங்களே. கிளவி வச்சு தொலை. உன் பேத்துக்கு 2 கொண்டை பிடிச்சி சண்டை கட்டிட்டு இருக்குங்க. நான் போனீங்க 2 அடிச்சுட்டு செத்து போயிருங்க. சரி சரி வைக்கணும். ஐயோ கடவுளே ஏன்டா இப்படி சண்டை கட்டி சாவுதுங்களோ? புள்ளிங்களா அது பேய்ங்க பேய்ங்க. எப்படிதான் ஏன் வயிற்றுல வந்து பிறந்துச்சுங்களோ தெரியலையே. சரி இப்ப பாப்போம். வந்து இருங்க செவிட்டு மூதவிங்களா. கால விடுடி நாயே. முடி விடுடி சொன்னீங்க, முடி விடுடி. எட்டி எட்டி சூனி அம்மா ஆயுதத்தை கொண்டுட்டு வந்துட்டாடி. மகாத்மா 2 பேரும் செத்தோம். ஆமாடியக்கா என்னத்தை சொல்லி சம்பாதிச்சடி. ஏடிவா செவிட்டு மூதவிங்களா வயசு கொண்டு பொண்ணுங்க மாதிரி இருக்கிறீங்களா நீங்க 2 பேரும்? இல்லையே ஏமா ஏமா நாங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கணுமா? நாங்க யோகா பண்ணிட்டு இருக்கோமா? ஆமாமா நாங்க யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோமா. இது புதுசா இன்னைக்கு காலேஜ்ல சொல்லி கொடுத்தாங்க, அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோமா. நான் இப்ப இந்த மாதிரி சண்டை கட்டிட்டு யோகா சொல்லி கொடுத்தாங்க போக சொல்லி கொடுத்தாங்க பொய்ய சொல்றீங்க உங்கள. ஏமா நீ என்னடி நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்க? ஐயாமா மண்ட விடுடி விடு. பெரியவள அவ கொண்டே விடு. ஏமா அவட போய் கால பிடிச்சிட்டு இருக்கா. என்ன சொன்ன? யோகா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற. இந்த மாதிரி தானே சொல்லுச்சு. அப்பா வரட்டே இரு இன்னைக்கு உனக்கு இருக்கு. சொல்லுடி சொல்லு. உங்க அப்பா நீ சேர்த்து உங்க கூட உட்கார சடிக்கிற. நான் பாத்துட்டு தான் இருந்தேன். அந்த புள்ளி அவ பாட்டு உட்காந்து ஏதோ நோடிட்டு கிடந்தா. அவ கிட்ட போய் அவளை சண்டை கேட்டு தலையில 3 முடி வச்சுட்டு அந்த புள்ளி அவளை முடி வளர்த்திருக்கா. அந்த கொண்டை பிடிச்சிட்டு இருக்கேன். விடுடி விடு. எட்டி சின்ன எந்திரிச்சு போய் கிச்சன்ல போய் அவளை சாமான் கிடக்கு போய் அவ்வளோத்தையும் கழுவி போடு. நான் பின்னாடியே வந்து பாக்க. எட்டி பெரியல நீ போயிட்டு அந்த ரூம்ல இருக்கிற துணி அவ்வளோத்தையும் மடிச்சு வை. உட்காந்துட்டு போனை பாத்துட்டு இருந்த ஏன் நெஞ்சில மிதிச்சிருவேன் அவளை. பிள்ளைங்க மாதிரி பேங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்குதுங்க. இதுதான் போய் காலேஜ்ல ஸ்கூல்ல கழுவிட்டு வரவங்களாக்குது. எட்டி பயங்கர மாதிரி விழுந்தோ. மூடிட்டு எந்திரிச்சு போடி சனினு எல்லாம் முன்னால வந்துதா. பேசுடி திமிர் பிடிச்சவள போனா போட்டுன்னு கேட்டா பெரிய பேசுற. அம்மா உனக்கு வாயில குத்துது தப்பே இல்ல. எட்டி வாங்கி மூடிட்டு போயிரு, இல்ல மனுஷன் இருக்க மாட்டே பாரு. எட்டிக்கா அம்மையை பாத்தியா சைக்கிள் கேப்ல அவ்வளவு வேலையை நம்ம தலையில் கட்டிட்டு போயிட்டா. ஆமாடி சரி வா எந்திரிச்சு போய் வேலையை பாப்போம். இல்லைன்னா ஆயுதத்தை இன்னொரு தடவை எடுத்துட்டு வந்து மண்டை போல போட்டு தள்ளிடுவா. சரிடி வா போவோம். சரியான சூடு சொரணை இல்லாதவங்க நாய் பேங்க மாதிரி அடிச்சிருக்காளுங்க. 2 நிமிஷம் ஒன்னாடுறாளுங்க. அப்புறம் அம்மே தான் நம்மளை அடிச்சாங்கன்னு சொல்லி நம்பி கெட்டவளாக்குறாளுங்க. எப்பா பெரிய வேலை முடிஞ்சிட்டு நல்முடி. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு நடந்தது அப்புறம் கண்மணிக்கு போன் பண்ணி சொல்லணும். நல்முடி உங்களுக்கு போன் இருக்கா? ஏன்னா என் போன் வீட்டுக்குள்ளே விட்டு வந்துட்டு நல்முடி. இருக்கு சொல்லி பண்ணி இருக்கு கொடுக்க. சரி நான் நம்பர் சொல்றேன், நீங்க டைப் பண்ணிக்கோங்க. என்ன? சரிமா. 99660001. ரிங் போச்சு சின்ன பொண்ணு. ஹலோ யார் பேசுறீங்க? கண்மணி நான் தான் சின்ன பொண்ணு பேசுறேன். அக்கா சொல்லுங்கக்கா. அனிதா பத்தி ஏதாச்சும் நியூஸ் கிடைச்சா? அனிதா பத்தி நியூஸ் இல்ல கண்மணி, அனிதாவே கண்டுபிடிச்சாச்சு. அக்கா உண்மையாவா? எப்படி நடந்துச்சுடா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்மணி
நீ கிளம்பி நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது. அப்ப என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்றேன், ஓகேவா? ஓகேக்கா, ஓகே ஓகே. அக்கா அனிதா சேஃபா இருக்கல்ல? கண்மணி, அனிதா சேஃபா இருக்கா, நீ வருத்தப்படாதேன்னு. அப்புறம் நீயும் எதுக்கும் சேஃபா இருந்துக்கோ. ஓகேக்கா, ஓகே ஓகே. தேங்க்யூ சோ மச்க்கா. பரவாயில்ல கண்மணி. ஓகேக்கா, நான் நாளைக்கு கிளம்பி வரேன், இப்ப வச்சுட்டேன்னு. சரிம்மா. இவ இப்ப வந்தீங்க?